விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. முகுகு அடிக்கடி அடிக்கடி என்ன பண்ணுறாலாம், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுண்டு எல்லா அலங்கார வஸ்துக்களையும் ஆபரணங்களையும் எடுத்து தான் அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். மண்டன சீலா விரகத்திலிருந்து அலங்காரம் பண்ணிக்க முடியுமா? சாப்பிட்டு 10 மாதம் ஆச்சு, ஸ்நானம் பண்ணி 10 மாதம் ஆச்சு, அன்னைக்கு பின்னின்ற பின்னல் அலங்காரம் கிடையாது, சோபை இல்லாத முகம் பாத்திவிரத்த அக்னியில் ஜொலிக்கிறது. இப்படி தானே சீதையை சொல்கிறோம், அலங்காரம் பண்ணிட்டான்னு சொல்லலை. இந்த ராதையை சொல்லும்போது மண்டன சீலாங்கிற ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக அலங்காரத்தில் அப்படி அலங்கரிச்சுட்டாலாம் தன்னை. நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், அழகாக புடவை கட்டிண்டு நகையெல்லாம் போட்டுண்டு வளையெல்லாம் போட்டுண்டு நெத்தி கட்டிண்டு இது மாதிரி அலங்காரம் பண்ணிட்டாளோன்னா, இது மாதிரி அலங்காரம் பண்ணிக்கல. கட்டின்னு இருக்கிற புடவையெல்லாம் மாற்றி பீதாம்பரத்தை இடுப்பில் கட்டிண்டு மேலே ஒரு சட்டையை போட்டுண்டு மேலே ஒரு அங்கவஸ்திரம் போட்டுண்டு பருகா பீடம் நடவர வபுகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்திரான் வேணோ அதரசுதயா பூரையன்னு கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌத்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலையன் கண்டேச்ச முக்தாவளி. எப்படி எல்லாம் கிருஷ்ணனை வர்ணிக்கிறமோ ஸ்லோகங்களில் இத்தனை விதமாக அவள் அலங்காரம் ராதையா பண்ணிக்கலையாம், கிருஷ்ணனா பண்ணினுட்டாள். மதுரி பூகு அகமிதி, நான் தான் கிருஷ்ணன் நான் தான் கிருஷ்ணன்னு தானே கிருஷ்ணனாக ஆகி, அதுதான் இவ்வளவு அலங்காரம். மண்டன சீலாங்கிறார். எக்ஸ்பர்ட்டுன்னு சொன்ன காரணம் ராதையா அலங்காரம் பண்ணிக்கல, ராத கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். மதுரி பூகு அகம் இதி பாவன சீலாயா. இது என்னன்னா ஒரு அலங்கார சாமர்த்தியம் இல்லை, இது என்ன அப்படின்னா இதெல்லாம் பக்தியினுடைய தன்மனஸ்காக ததாலாபாக தத்விஜேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா நாத்மா காராணி சஸ்புருகுன்னு ராசபஞ்சாத்தியாயி ராசக்கிரீடையில் கிருஷ்ணன் மறைஞ்ச உடனே கோபிகைகள் என்ன நிலையில் இருந்தான்னு சொல்லும்பொழுது கோபிகா கீதத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகம் தன்மனஸ்காக ததாலாபாக தத்விஜேஷ்டாக ததாத்மிகாக. இது நாம் 2 ஸ்லோகத்தில் சொல்கிறோம். தத்குணானேவ காயந்தியாக நாத்மாகாராணி சஸ்பருகுன்னு 2 ஸ்லோகம் இல்லை, இந்த 2 ஸ்லோகம் கடைசி சாரம். இதனோட விளக்கம் அத்தியாயம் முழுக்க. தன்மனஸ்காக ததாலாபான 2 ஸ்லோகம் இல்லை, பார்க்கணும் 20 ஸ்லோகம் இருக்குது. என்னெல்லாம் ஸ்லோகம் இருக்குது? இத்தி உன்மத்தவச்சோ கோப்யா கிருஷ்ணான்வேஷணகாதராக லீலா பகவதஸ்தாஸ்தாः அனுஜக்ருஹு ததாத்மிகாः கஸ்யாச்சித் பூதனாயந்த்யாः கிருஷ்ணாய அபிமத் ஸ்தனம் தோகாயுத்வாருதத்யன்யா பதாஹஞ்சகடாயதி दैत्यायित्वा जहाराण्यामेका कृष्णार्पभावनां वत्सायतीं हन्ति चान्या तत्रैकातुपगायतीं वेणुं पणन्तीं क्रीडन्तीं कृष्णोऽहं पश्यत गतिं मा भैष्टवादवर्षाभ्यां பூதனாயந்தியாக கிருஷ்ணாயந்தபிபஸ்தனம். நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். அந்த அத்தியாயம் முழுக்க கோபிகைகள் எப்படி இருந்தான்னா தானே கிருஷ்ணனா ஆயிட்டாளாம். தாதாத்மிய பாவம்னு பேர் இருக்கு. தானே கிருஷ்ணனா ஆயிட்டா பண்ணி என்ன பண்ணுறாளாம், பக்கத்தில் இருக்கிற கோபி ஒத்திய ஒரு ஏண்டி என்ன உதைக்கிறேன்னா உடனே ஏ சகடாசுராங்கிறாளா. நீ சகடாசுரன், நான் கிருஷ்ணன். இன்னொரு கோபி ஒரு கோபியை மேலே விழுந்து கட்டிக்கிறா. ஏண்டி என்ன கட்டிக்கிறேன்னா ஏ பூதனை பிசாமருங்கிற. உடனே தன்னுடைய மேலாக்கு எடுத்து இப்படி வச்சுக்கிறா. அவளே தலைக்கு மேலே வச்சு கைகளை வச்சுண்டு மா பைஷ்டவாத வருஷாபியாம், காற்று மழைக்கு பயப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன், இதோ கோவர்தனம் அப்படிங்கிறாளாம். இது மாதிரி கிருஷ்ணன் பண்ணின லீலைகள் இருக்கு பாருங்க, அத்தனை லீலைகளையும் இவ தானே கிருஷ்ணனாக ஆகி பண்ணுறாளாம். தன்மனஸ்காக ததாலாபாக
தத்விசேஷ்டாக ததாத்மிகாக. அவளுக்கு தான் வேற கிருஷ்ணன் வேறேங்கிற எண்ணமே போயிடுதான், தானே கிருஷ்ணன் ஆயிட்டா. இதுதான் பீஷ்மாச்சாரியாள். பானப்படுக்கையில் படுத்துன்னு இருக்கிற பீஷ்மாச்சாரியாள் கடைசியில் அந்த பீஷ்ம மோட்ச காலத்தில் பகவானை பார்த்து சொல்கிறார், ஒன்றை அடையிறது கஷ்டங்கிறாளே எல்லாரும், ஒன்றை அடையிறத விட சுலபம் கிடையாது கிருஷ்ணாங்கிறார். ஏன் அப்படின்னு, லலித கதி விலாசவல் குகாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதம் அனுகிருதவத்யா உன்மதந்தா பிரகிருதிம் மகன் கில யஸ்ய கோபவத்வகாய. பீஷ்மாச்சாரியால் எதை நினைச்சார்னா, மோட்ச காலத்தில் எதை நினைச்சார்னா, பானப்படுக்கையில் படுத்துட்டே கோபிகைகளை தான் நினைச்சார். கோபிகா பக்தியை தான் நினைச்சாராம். படுத்த பானப்படுக்கையில் லலித கதி. அந்த கோபிகை என்ன பண்ணுவாரா, ஒய்யாரமாக ஒரு கோபிகை இப்படி நடப்பலாம். லலித கதி விலாச, அப்படி திரும்பி ஒரு சிரிப்பு, வல்குகாச, அப்படி ஒரு சிரிப்பு, மனசை கவர்ற மாதிரி ஒரு சிரிப்பு, பிரணய நிரீக்ஷண, அப்படி பிரேமையோட கூட ஒரு பார்வை, பிரணய நிரீக்ஷண கல்பித உருமானாக. இதெல்லாம் என்னடி, உன் நடையே இன்னைக்கு புதுசாக இருக்குது, உன் சிரிப்பு புதுசாக இருக்குது, உன் பார்வை புதுசாக இருக்குன்னு ஊற்றி கேட்டால், நீ என்ன டீன்னு என்னை பார்த்து கூப்பிட்ற, நான் டா. நீ என்ன டீன்னு என்னை பார்த்து கூப்பிட்ற, நான் தான் கிருஷ்ணன், நல்லா டி இல்லைங்கிறாவ. கல்பிதோருமானாக, அவளுக்கு அவளே தான் கிருஷ்ணன் உருப்போட்டு கடைசியில் என்ன பண்ணுறா, கிருத்தம் அனுகிருதவத்யா. அந்த கிருஷ்ணன் என்னென்ன பண்ணினானோ அத்தனையும் இவா திருப்பி பண்ணுறாளாம். பூதனை மாதிரி உதைக்கிறா, சகடாசுரன் மாதிரி பூதனை மாதிரி பாயறா, சகடாசுரன் உதைக்கிற மாதிரி உதைக்கிறா, கோவர்த்தனத்தை தூக்கிறத ஆக்ட் பண்ணுறா, கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு ஆக்ட் பண்ணுறா. கிருத்தம் அனுகிருதவத்யா. இப்படி பண்ணி கடைசியில் என்னாச்சு, தலைக்கு மேலே ஏறி எடுத்து திமிருன்னார். உன்மதந்தாக, அப்படி என்ன கண்ணு தெரியலையா அவளுக்கு, என்ன இந்த மதத்தில் என்ன கண்ணு தெரியலேன்னா, தான் கிருஷ்ணனாவே ஆயிட்டாவ. அதனால ஜெகத்தே லட்சியம் இல்லை. இப்போ உன்மதந்தாக அப்படி ஆகி கடைசியில் பலன் என்னன்னா, கிருஷ்ணனோட 2.5 கலந்துட்டாளே. பிரகிருதி அவனையே போய் அடைஞ்சுட்டாளே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தனியாக எந்த சாதனமும் பண்ண வேண்டாம், கோபிகைகள் பண்ண சாதனம் பண்ணினாலே ஒன்று அடைஞ்சுடலாங்கிறார் பீஷ்மாச்சாரியான். 8000 ஸ்லோகம் தர்மம் சொன்ன பீஷ்மாச்சாரியான் சகல தர்ம ராஜதர்மான் மோட்ச தர்மானு ஸ்திரீ தர்மம் தான தர்மானு ஒரு மோட்ச தர்மானு ராஜதர்மான் விபாகசா ஸ்திரீ தர்மானு பகவத் தர்மானு, அதனுடைய அவர் 8000 ஸ்லோகம் சொன்ன அந்த ஸ்லோகங்களுடைய தர்மங்களுடைய அந்த இண்டெக்ஸ் மாதிரி முன்னாடி இத்தனை சாப்டரில் சொல்லியிருக்கார் அவர். தான தர்மானு மோட்ச தர்மானு ராஜதர்மானு விபாகசா ஸ்திரீ தர்மானு பகவத் தர்மானு, இந்த ஹெட்டிங்கில் தான் தர்மம் சொல்லியிருக்கார் அவர். இது 8000 ஸ்லோகம். 8000 ஸ்லோகம் சொன்ன பீஷ்மாச்சாரியால் இந்த தர்மங்கள் எல்லாம் பண்ணினா கிருஷ்ணா ஒன்று அடைஞ்சுடலான்னு சொல்ல வேண்டி இருக்க, இந்த தர்மங்கள்லாம் பண்ணி ஒன்று அடைஞ்சுடலான்னு சொல்லாமல் இந்த கோபிகைகள் பண்ணினத்தை பண்ணினா ஒன்று அடைஞ்சுடலாம். இவ என்ன பண்ணினாலோ அதை பண்ணினா ஒன்று அடைஞ்சுடலாம். மதுரி புகு அகம் இதி பாவன சீலாய நாதா ஹரே கதம பீசா நான் இவ்வளவு தூரம் கதறேனே, அந்த கிருஷ்ணன் ஏன் எங்கிட்ட இன்னும் வரமாட்டேங்கிறான். துவரித்தம் உபைத்தின கதம் அபிசாரம், நான் இருக்கிற இடத்துக்கு அவன் ஏன் சீக்கிரம் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு பெருமூச்சு விட்டு, இதெல்லாம் சகி சொல்கிறா, இப்படி கேட்குறா, கேட்டுட்டு பெருமூச்சு விடுறா, தாரதாரியா கண்ணீர் விடுறா. ஹரி ரீதி ஹரி ஹரி ஹரிங்கிறா. வததி சகீம் அனுவாரம்
திருப்பி 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 நீ ஏன் இன்னும் வரமாட்டேங்கிற, நீ ஏன் இன்னும் வரமாட்டேங்கிறேன்னே கேட்டுட்டே இருக்கா. அடிக்கடி ஹரிஹரிங்கிற அழறா. ஏன்னா இப்போ ராதையை பற்றி சொல்லிவிட்டோம். இது மாதிரி தான் விரகத்தில் எல்லாருமே கேட்டிருக்கா. நீ வரமாட்டியா, நான் உயிரை விட்டுடுவேங்கிறார் மகாபிரபு. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு நீ எனக்கு தரிசனம் கொடுக்காட்டா ஜீவனை விட்டுடுவேங்கிறார். கருணாமிரதாச்சாரியால் நீ எனக்கு தரிசனம் மாத்திரம் கொடுக்காட்டா என் உயிரே போயிடுங்கிறார். அமூனீயதன்யாணி தினந்தராணி ஹரேத்வதாலோகனமந்தரேண அநாதபந்தோ கருணைக சிந்தோ ஹாஹந்த ஹாஹந்த கதம். நான் எப்படி இனிமேல் நாளை போக்குவேங்கிறார். அதன்யானி அதன்யானி தினானி, பிரயோஜனமே இல்லாத யூஸ்லெஸ் நாட்களாச்சே இதெல்லாம். ஏன் உபயோகம் இல்லாத நாள்னா உன்னை பார்க்காத நாள் அத்தனையும் வேஸ்ட் தானே. ஹரித்வதாலோகனமந்தரேண, ஹே அநாதவந்தோ கருணாசிந்தோ, நான் எப்படி உன்னை பார்க்காம இந்த நாளெல்லாம் நான் போக்குவேன். நீ எப்போ வருவே, நீ எப்போ வருவே, நான் இவ்வளவு தூரம் கதறேனே நீ ஏன் வரமாட்டேங்கிற. ஹே கிருஷ்ண ஹே சபல ஹே கருணைக சிந்தோ கூபுர ஹே கோபாலஹா கிருபா ஹே கோபாலகா கிருபா ஜலலிதே ஹே சிந்து கன்யாபதே பரம் ஜானா பாலய பரம் ஜானாசி ஜானாமி நத்வாமினா. உன்னை தவிர எனக்கு வேறு யாரை தெரியும். நீயே என்னை பார்க்க வரமாட்டேங்கிற, நீயே எனக்கு தரிசனம் கொடுக்க வரமாட்டேங்கிற. சீதாதேவி கேட்கிறார், 10 மாசமா நான் பிரிஞ்சிருக்கேனே ராமா, நீ என்னையே காப்பாற்ற மாட்டேங்கிற. ஹா ஜீவலோகஸ்ய ஹிதः பிரியஸ்ச, உன்னோட குணம் எனக்கு தானே தெரியும். உன்னோட பூர்ணமா உன்னை அனுபவிச்சவள் 25 வருஷ காலம் நான் தான். உன்னை பூர்ணமா எனக்கு தான் தெரியும். உன் மனசு எப்படின்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு எறும்புக்கு கூட சிரமம் கொடுத்தவன் இல்லை. ஹா ஜீவலோகஸ்ய ஹிதः பிரிய, அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய சந்நிதியில் கஷ்டப்பட்டு நீ பார்க்கவே மாட்டேன். எல்லாரையும் ரட்சிப்பையே. நீ என்னை உன் சம்சாரம்னு ஸ்பெஷலாக என்னை ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரட்சிக்கிற லோகத்தில் நானும் ஒத்தி தானே, அப்படி நினைச்சாவது என்னை நீ காப்பாத்தேங்கிறாங்க. சம்சாரம்னு எனக்கு தனியாக நீ கிருபை பண்ண வேண்டாம். நீ எல்லாரையும் ரட்சிக்கிறதுன்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கியே, அந்த ஒத்தரா என்ன அதில் சேர்த்துக்கோங்க. ஜீவலோகஸ்த ஹித பிரிய, உன்னுடைய கருணையை பூர்ணமாக தெரிஞ்சுட்டவன் நான் தானே. எவ்வளவு கருணை உனக்குன்னு. அந்த கருணை இப்போ எங்கே போச்சு? கிருபாம் நிசர்காம். அது இப்போ அது ஆக்ட் பண்ணுறதில்லை, ஒருத்தர் சொல்லி கொடுத்து வந்ததில்லை, பிறப்பில் வந்த கருணை உனக்கு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ராவணன் என்னை தூக்கின்னு வந்துவிட்டான் நான் நினச்சேன். உங்ககிட்டேருந்து என்னை தூக்கின்னு வந்தான்னு இத்தனை நாளாக நினச்சேன். இப்போ தான் புரியுறது, என்னை மாத்திரம் உங்ககிட்டேருந்து தூக்குறேன். நம்ம ந கேவலம்மா மகர துராத்மா. அந்த துராத்மாவான ராவணன் என்னை மட்டும் தூக்கின்னு வந்தான்னு இவ்வளவு நாளாக நினச்சேன். அவன் என்னை மாத்திரம் தூக்கலை, உங்ககிட்டேருந்து இன்னொன்னையும் தூக்கின்னு வந்துவிட்டான். என்னன்னா உன்னுடைய சுவாவமான கருணையும் சேர்த்து தூக்கின்னு வந்துவிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தானே 10 மாதமாக என்னை ரட்சிக்காமல் என்னை கதற விடுற. நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. நீ எத்தனை பேரை ஓடி ஓடி ரட்சிச்ச, அந்த ஜனங்களில் ஒத்தராகவாவது என்னை நினைக்கக்கூடாதா? நீ எப்போ வருவே சொல். ராம ராரா சீதா, இதெல்லாம் கதையாக கேட்குறோன்னு தெரியாது. இந்த அவஸ்தையில் இருக்கிறவாளை கேட்டால் தான் தெரியும். தப்பு பண்ணாரா, கொள்ளை அடித்தாரா, கொடுமை பண்ணினாரா, ஏமாத்தினாரா, என்ன பண்ணார் ராமதாசர்? நல்ல காரியம் தானே பண்ணினார், ராமார்ப்பணம் தானே பண்ணினார். இன்னைக்கு ஜெயிலில் இருக்கும்பொழுது ராமனை கூப்பிட்றார். கருணை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. கருணை இல்லைன்னு தானே வெய்யணும். கருணை இல்லைன்னு வெய்யறதுக்கு வெய்யாமல் மாற்றி கருணா சாகரா ஹே கருணை கடலேங்கிறார். உனக்கு கருணை இல்லைன்னு நான் சொல்லலை, நீ எனக்கு என்கிட்ட எப்போ வரப்போற சொல். நீ என்கிட்ட வா, சீக்கிரம் வா. ராமபத்ர ரா 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 ராமச்சந்திர ரா ரா. இவா இல்லாமாவது ராமதாசர் மாதிரி உள்ளவா, புரந்தரதாசர் மாதிரி உள்ளவா ஒரு சிரமத்தில் கூப்பிட்டுருக்கா. ராதையோ ருக்மிணியோ சீதையோ சிரமத்தில் கூப்பிடல. சீதைக்கு என்ன சிரமம் லங்கையில்? ஹிம்சை பண்ணினானா, அடித்தானா, அவமரியாதை பண்ணினானா? மமாக்ர மகிழ்ச்சி பவாங்கிறான்.
எனக்கு பிரதான பட்ட மகிழ்ச்சி மண்டோதரி, அவகிட்ட தான் லங்கா ராஜ்ய ஐஸ்வர்ய கஜானா சாவி இருக்கு. நீ எஸ்ன்னு சொல்லு, அந்த சாவியை பிடிங்கி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். மமக்ர மகிழ்ச்சி பவா. உங்கள் அப்பா ஜனகனுக்கு என்ன வேணும்னு சொல்லு, வேண்டியதை யதேஷ்டமாக வருஷிக்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறேன், நீ வந்து என்கிட்ட பிரியமாக பேச போகிற அப்படின்னு இப்படி கெஞ்சறான். ஒரு புல்லை தூக்கி போட்டு சிரிக்கிறான் அவனை பார்த்து. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா. அவன் கொடுமைப்படுத்தல ராவணன். அவன் கொடுமைப்படுத்தாத போது அந்த விரகத்தில் தான் சீதாதேவி வா வா வாங்கிற. இப்போ ராமதாசரோ புரந்தரதா அவளை தோஷம் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஆர்த்த பக்தி பண்ணுறாவா. இது ஆர்த்த பக்தி இல்லை, இது பிரேம பக்தி. ராதையோ சீதையோ பண்ணது ஆர்த்த பக்தி இல்லை, பிரேம பக்தி. கெஞ்சரா நீ எப்போ வரப்போற சொல்லு. ஹரிரிதி வததி சഖീம் அனுவாரம் நாதா ஹரே ஸ்லிஷ்யதி சும்பதி ஜலதர தல் கல்பம் ஹரிரூபகத இதி திமிரம் அனல்பம். ஹரி உபகத இதி திமிரம் அனல்பம் நாதா ஹரே. உடனே இந்த ராதை என்ன பண்றா தெரியுமா? திமிரமும் அனல்பமும். நல்ல அமாவாசை கும்மி இருட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருட்டு, அந்த இருட்டை பார்த்துட்டு அந்த கிருஷ்ணன் தான் வந்துட்டாலோன்னு நினைச்சிட்டு இருட்டை கட்டின்னு முத்தம் கொடுக்குறான். அருகி உபகத இதி திமிரம். இந்த இருட்டை பார்த்து கிருஷ்ணன் தான் வந்துட்டாலோன்னு நினைக்கிறா, கட்டிக்கிறா. சிலிஷ்யதி சும்பதி. அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பான்? ஜலதர கல்பம். நீருண்ட மேகம் போட கருப்பாக தானே இருப்பான் கிருஷ்ணன். அந்த உருவ ஒற்றுமை, அந்த கிருஷ்ணனோட கலர் தான் இருட்டு. இந்த இருட்டை பார்த்து கிருஷ்ணன்னு கட்டிக்கிறாள். இருட்டை பார்த்து கிருஷ்ணன்னு கட்டிக்கிறான்னா இதை ஒருத்தன் படமாக எழுதிட்டான் பிருந்தாவனத்தில். இதை படமாக எழுதிட்டான். எப்படி எழுதினான்னா அந்த போர்டில் முழுக்க கருப்பு கலர் அடிச்சுட்டான். கருப்பு கலர் அடிச்சுட்டு அவன் வந்து உருவத்தை போடாமல் அந்த கருப்பில் ஆபரணங்களை மாத்திரம் கோல்டு கலரில் போட்டிருக்கான். அந்த ஆபரணங்களுடைய ஷேப்பு பார்த்தா உருவம் தெரிஞ்சிடும். அந்த அந்த காது குண்டலம், அந்த கோல்டு கலரில் காதையும் குண்டலத்தையும் கொடுத்துட்டா இந்த காதுக்கு அந்த காதுக்கு நடுவில் தானே முகம் இருக்கும், புல்லாக்கு. அப்புறம் கண்ணுக்கு மேலே புருவத்துக்கு கோல்டு கலர். அவன் வந்து தனி கிருஷ்ணனாகவே போடல. அவன் இந்த கருப்புக்கு ஆபரணத்தை மாத்திரம் வரைஞ்சுட்டான். இவனுக்கு எங்கடா என்னமா இவனுக்கு இந்த யோஜனை தோணினதுன்னு பார்த்தா இந்த யோஜனையே ஜெயதேவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த யோஜனை இங்கே தான் இருக்குது ஜெயதேவர்கிட்ட. இவர் என்ன சொல்கிறார்? திமிரமும் அனல்பம். உருவ ஒற்றுமைன்னா உருவ ஒற்றுமையில் இப்படிலாம் கூட பண்ணுவாளான்னா. உத்தவர் வந்து கார்த்தால நிற்கிறார். வாசப்பெருக்க வந்த அந்த கோபிகைகள் கிருஷ்ணன் வந்துவிட்டான்னு நினச்சுட்டார். கிருஷ்ணனை தெரியாத வாழா கோபிகைகளுக்கு. தேரு அதே தேரு இங்கே பக்கத்தில் நிற்தவர் கிருஷ்ணன் நினச்சிட்டு கிட்டக வந்துவிட்டு உத்தவரா அப்படிங்கிறாளா. அந்த உருவ ஒற்றுமை அப்படி இருக்குமா உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும். அந்த கோபிகைகள் இந்த உத்தவரை பார்த்துட்டு இது மாதிரி கிருஷ்ணன் நினச்சின்னு ஏமாறலையோ. இந்த இடத்துல ராதாதேவி இருட்டு கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணன் வந்துட்டான்னு நினச்சிண்டு இங்கே பாவனை தான். உண்மை என்ன, யதார்த்தம் என்னன்னா இந்த இருட்டுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள ஒற்றுமையினால அவளுடைய பாவத்தில் இருட்டே கிருஷ்ணன் நினச்சுட்டாளாம். இந்த ஒற்றுமையை வச்சு அப்படின்னா என்ன அது மாதிரி. அதனால தான் மகாபிரபு என்ன பண்ணுவாராம், அவர் மகாபிரபு சரித்திரத்தில் மகாபிரபுவை பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார்.
குயவனாரை பார்த்தா மகாபிரபு மயங்கி விழுந்துருவான். குயவனார் மண்பானை பண்ணுறானே குயவனார், அவனை பார்த்தா மயங்கி விழுந்துருவான். இந்த குயவனாருக்கும் இவர் பிரேமையில் மயங்கி விழுறதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த குயவனார் என்ன பண்ணுவான், மண் பானை எல்லாம் பண்ணுவான். மண் பானை மாத்திரமா பண்ணுவான், கோல் பண்ணுவான். பஜனைக்கு வச்சுக்கிற கோல், இந்த கோல் மண்ணில் தான் பண்ணுறது. இவன் கோல் குயவனை பார்த்த உடனேவே அவருக்கு மண்பானை தெரியாது, கோல் தெரியும். ஞாபகத்துக்கு வரும். கோல் எதுக்கு உபயோகம், பஜனைக்கு உபயோகம். பஜனை என்ன பஜனை, கிருஷ்ண பஜனை. அப்படியே கிருஷ்ணாம்பரம் கீழே விழுந்துருவான். எப்படி லிங்க் எப்படி இருக்கு பாருங்க. இங்கேயாவது ராதாதேவி இருட்டுக்கு சம்பந்தம் இருக்கு. ராதா சொல்கிற விஷயத்தில் இருட்டுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பந்தமாவது இருக்கு. கருப்புன்னு குயவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அப்படி உள்ள பாவுகாலுக்கு இந்த சம்பந்தம் இருந்தாலே போதும். இப்படி ஒரு சம்பந்தம் இருந்தால் அப்படி பண்ணுவாள். இப்படி ஒரு பக்தி வந்தால் பைத்தியகாரத்தனம் மாதிரி தெரியும். லோகத்தில் பார்க்குறவாளுக்கு இது ஒரு பைத்தியங்குழித்தனம்னு தோணும். பக்தி விஷயத்தில் என்னன்னா, பக்தியில் மாத்திரம் மூடனாக இருந்து தான் ஆகணும். அங்கே விசாரம் வந்ததுன்னா புத்தி கிளம்பும்.